மரம் உச்சியிலேற சந்தன காப்பும் சக்தியும் சேர தொங்கு சடமுடி ரத்தத்தில் ஆட முருடு மொழியில் விக்கிரம் கூட ஆளால கருப்பனே ஹலோ கைஸ், நம்ம இப்போ மதுரை அழகர் கோயிலில் தான் இருக்கோம். இப்போ நம்ம பழமுதிர் சோலை முருகன் கோயிலுக்கு காட்டுக்குழி பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை அழகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே நடந்து போகிறத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும். இவ்வளோ பெரிய மண்புழு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, 2 மீட்டர் இருக்கும். பைக்கில் ஆட்டையை போட்டுட்டு இருக்கார் பிரடி ராஸ்கல். திருட்டு பயல, அதை வர திரும்பி திங்கிற ஒழிச்சு வச்சுக்க. காய்ஸ், காட்டு மாடை யாராவது இவ்வளோ கிட்ட பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும், பார்த்து கால வைங்க. இன்னும் நம்ம 2 மலை ஏறணும். இந்த மலை தான் மேலே மலையிலேருந்து அருவியிலேருந்து ஊற்றுது. அந்த தண்ணி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மாப்பிள்ள, இந்த கல்லை அடிக்க வச்சின்னா நீ அடுத்த வருஷம் வீடு கட்டிடுவ. ஆமாம், மறுபடியும் கட்டி என்ன செய்ய கேட்குறியோ? இது ஒரு வாசமான பேச்சு. இங்கே நம்ம மட்டும் தான் நடந்து போவோம்னு பார்த்தா மலையிலேருந்து நிறையா பேர் இறங்கி வந்துருக்காங்களா மாப்பிள்ள. ஆனால் இறங்குறது ஈஸி, ஏறுறதான் கஷ்டம். ஏறுங்க. முடியாது தெரியும். ஏறா ஏறா தம்பி. யார் பஸ் ஏறான்னு பார்ப்போம். ஆமாம், அம்மாவுக்கும் மைனுக்கும் போட்டி. டோராவின் பயணங்கள். அப்படியே சரிக்கு வாடா தம்பி. சரிக்கு வாங்க, சரிக்கு வாங்க. உட்காந்துருங்க, உட்காந்துருங்க. அட சத்தம் போடாதடா, சத்தத்தை கேட்டு முதல்ல மேல வந்துட போகுது. சூப்பர். ஏய் உட்காந்து வாடா. கல்லு கிடக்குடா, இங்கிட்டு வாடா. பறங்க மாட்டாரா அவருவா? நான் எவ்வளவு அழகா வந்தேன். என் செருப்பு எல்லாரும் கட்டி வைக்கிறாரு.
ம் இப்போ நம்ம காட்டு பாதையிலேருந்து இப்போ நம்ம ரோட்டு பாதைக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம ஃபுல்லாக ரோட்டில் தான் நடந்து போகணும். வாங்க நடந்து போவோம். ரோட்டு பாதைக்கு வந்தாச்சு. அவருக்குள்ளேயே ஒரு சின்ன இடத்தகராறு, ஒரு சின்ன தகராறா, பஞ்சாயத்து ஆகி போச்சுரா. ஒரு சின்ன தகராறா. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீல்ல? கையே காண உனக்கு என்ன கொம்படு வீங்கி இருக்கு மாப்பிள்ளைக்கு? கையே வெட்டி எடுத்துட்டேன். வாங்க வாங்க, நல்லா இருக்கீல்ல? போன படிச்சுட்டு போயிடாதீங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். மாமா என்ன வாழைப்பழமா? என்ன என்ன தொண்டை வீங்கி இருக்கு? தைராய்டா? மாத்திரை வாங்கி போடுங்க மாப்பிள்ள. ஏய் குழந்தை வச்சிருக்குப்பா. டேய் என் தம்பி கல் அடிக்கிட்டு இருக்கான். எப்படி அடுத்த வருஷம் வீடு கட்டிடுவான். தொட்டா சினுங்கிற செடியை கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்க, தொட்டோன்னு எப்படி சினுங்கிறாங்கன்னு. என்னடா இவ்வளோ இலையுது? அது கீழே போடுறா. அது அங்கே வாங்கிக்கலாம், தூக்கி போடுறா. அதுக்காக தான்டா வருது நாய். குரங்கு. ஆஹா, இவன் அந்த வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டே வர்றான். அது என்னமோ திங்க இருக்குன்னு நினச்சிக்கிட்டு. பாத்தீங்களாங்க அண்ணன் காட்டு மாடே எவ்வளவு அசால்ட்டா. ஒரு வழியாக நம்ம பழமுதிர் சோலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. முருகனோட அறுபடை வீடில் வந்துட்டு ஒரு வீடு தான் பழமுதிர் சோலை. இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கிறங்க. எடுப்பா அப்பா எடுத்து கையில் தர. நீ எடு. ஒரு மரம் ஒன்று விழுந்து கிடக்கு ரோட்டில், பாதியை மறைச்சிருச்சு. யாரோ வீடு கட்டணும்னு நினச்சி இத்தனை கல்லை அடுக்கி வச்சுருக்காங்க. அவங்க சீக்கிரமே வீடு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள் மக்கள் எத்தனை பேர் கல்லடிக்க வச்சுருக்காங்கன்னு. உங்கள் எல்லாருமே சொந்த வீடு கட்டணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிடுவோம். காட்டு மாடுப்பா. கட்சி வச்சுமா இருக்கு. விருந்து நீ ஏமாத்தி விட்டாங்கடா பங்காளி, ஏமாத்தி விட்டாங்க பங்காளி. கடைசியா ஒரு சொட்டை தான் நக்க வேண்டியதாகி போச்சு. ஆமா, கண்டென்ட் நிறைய கிடைக்குது. ஆமா, எப்படி மூடி ஓபன் பண்ணி
ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க.